நம்மக்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமாங்க? இந்த உணவுப் பொருள், இந்த விஷயம் சாப்பிட்டா இது உடலுக்கு இந்தந்த நன்மை செய்யுது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுது. அப்போ நிறைய சாப்பிட்டா நிறைய சத்து உடம்புல சேரும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. உடலுக்கு அன்னன்னைக்கு என்ன தேவையோ அந்த எந்த விதமான விட்டமின், மினரல்ஸு, உயிர் சத்துக்கள் எதுவாக இருந்தாலும் என்ன தேவையோ சில உயிர் சத்துக்களை தவிர மீதி அனைத்தையுமே அது அன்னன்னைக்கு தேவைக்கான விஷயத்தை தான் உங்கள் உணவுப் பொருள்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கு அதிகப்படியாக சேர்றது அது உடலில் தங்குவதாலேயோ இல்லை வேறு விஷயங்களோட அது கனெக்ட் ஆகிறதுனாலையோ அது உங்கள் உடலுக்கு எதிர்வினைகளை தான் கொண்டு பண்ணும், தீமைகளை தான் உண்டு பண்ணும். அதனால் எது ஒன்றையுமே எந்த அளவில் சாப்பிட்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா மிகப்பெரிய மருத்துவ நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பேச போகிற முக்கியமான காய், இதை ஒரு மூலிகை காய்னே நான் சொல்லுவேன். நம்மளால் அதிகம் அதை பற்றி ஒரு கேர் பண்ணாத ஒரு காய். அது எதுக்கு சாப்பிடுவோன்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகப்படுத்தும், ரத்தம் அதிகமாக சுரக்கும், ஹீமோக்ளோபின் அதிகரிக்க அப்படின்ற விஷயத்துக்காக மட்டும் அது பயன்படுது அப்படின்ற அளவில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி லேட்டஸ்டான கண்டுபிடிப்புகளில் நிறைய விஷயங்கள் அதை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இதை யார் யார் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதவர்கள் லிஸ்ட்டு என்ன, சாப்பிடக்கூடியவர்கள் லிஸ்ட்டில் இதை எந்த அளவுக்கு சாப்பிட்ணும், குழந்தைகள் எந்த வயசுலேருந்து இதை சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் இது பண்ணக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, எந்த டைமில் சாப்பிட்ணும், இவ்வளோ விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுங்க. எந்த ஒரு உணவுப் பொருளையும் பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும்போது குறைந்த அளவில் சாப்பிட்டா கூட நிறைந்த சத்துக்கள் உடம்புல சேருங்க. அப்படிப்பட்ட ஒரு காய் பீட்ரூட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சாதாரணமாக காய்கறி கடைகளில் பார்க்கக்கூடிய ஒரு காய் தான். பீட்டானின் அப்படின்ற ஒரு விஷயம் பீட்ரூட்டில் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா? இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன இந்த பீட்டானின் அப்படின்றது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சத்து நம்மளுடைய ஆர்டரினா ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, அந்த குழாய்கள், அதோடைய வால்ஸ், அதோடைய சுவத்தில் இருக்கிற அந்த டைனி மசில் செல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது மிகச்சிறிய தசை அணுக்களை போய் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அடம் பிடிக்கிற குழந்தை எப்படி தட்டி கொடுத்து தடவி கொடுத்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தசை அணுக்களை அந்த இரத்த நாளங்கள் சுவத்தில் உள்ள அந்த டைனி மிக நுண்ணிய அந்த மசில் செல்ஸை என்ன பண்ணுதுன்னா தட்டி கொடுத்து தடவி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண செய்தியை மூளையிலேருந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அதை ரிலாக்ஸ் பண்ணுது. அது ரிலாக்ஸ் பண்ணுறதுனால என்னென்னா இரத்த நாளங்கள் விரிவடைகிறதோட இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுனால அது இந்த ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதாகவும், ஹார்ட் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியதாகவும், அப்புறம் அந்த இரத்த நாளத்தில் உள்ள விஷயங்களை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயமாகவும், இரத்த நாளத்தில் உள்ள அந்த செல்கள் மட்டும் இல்லை, பாடியில் உள்ள ஓவரால் மசில்ஸ், தசைகள், அந்த அணுக்கள், அதனுடைய வளர்ச்சியையும் அதோடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் அதை உருவாக்குறதோட மட்டும் இல்லாமல் அதோட டெவலப்மெண்ட்டுக்கும் அது மிகப்பெரிய விஷயத்தை பண்ணுறதோட அதுங்க சரிவர இயங்கிறது. இதெல்லாம் உருவானா மட்டும் பிரச்சனை இல்லை, அது சரிவர இயங்கணும், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றாங்க. அதையும் சரி பண்ணக்கூடிய விஷயத்தை இது பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் ஃபோலேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த விட்டமின், இது ஒரு முக்கியமான விட்டமின். இந்த விட்டமின் இருக்கிறதுனால தான் பாடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிக அளவு இரும்பு சத்தை உருவாக்குது. இந்த ஃபோலேட் இல்லைன்னா என்னதான் இரும்பு சத்து உள்ள நீங்கள் பொருட்களை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இரும்பு சத்து உடம்புல சேராது. இந்த அனீமிக், இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஒரு வகையான பி விட்டமின், B6 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் இருக்கிறதுனால தான் இரும்பு சத்து உடம்புக்குள்ளே சேருது. இதுதான் இந்த செல்களினுடைய வளர்ச்சியையும் அதோடைய டெவலப்மெண்ட்டையும் தூண்டிவிட்டு அது ஹார்ட் ஹெல்த் வரைக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இது பண்ணுதுங்க. அதுக்கு அடுத்தது காப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இது முக்கியமான மினரல் சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகுதுங்க, அதிகமாகுதுங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு பின்னாடி இந்த பீட்ரூட்டை ஒரு கப்பு சாப்பிட்டுட்டு போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அதிக அளவில் வீரியமாக உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு ரன்னிங் ஓடுறீங்க, ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க அப்படின்னும் போது
ஒரு 1/4 கப் 1/2 கப் வந்து இந்த பீட்ரூட்டை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது அது அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது. அதற்கு காரணம் இந்த காப்பர் அப்படின்ற வந்து ஒரு விஷயம்தான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நரம்புகள் மூலமாக அதில் டிரான்ஸ்மிட்டர்ஸ் நிறைய இருக்கும், அதாவது கடத்திகள். அது வந்து மூளையிலேருந்து உள்ள செய்தியை உடலுடைய பல பார்ட்ஸுக்கு கடத்துறது, பல பார்ட்ஸுங்கள்லேருந்து மூளைக்கு செய்தியை கடத்துறது, பல பார்ட்ஸுகளுக்குள்ளேயே ஒரு நெட்வொர்க்கு. இது அத்தனையும் பண்ணக்கூடிய விஷயம் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இதை உருவாக்கக்கூடியதும் இதை சிந்தசைஸ், இதை சரி பண்ணி சீர்படுத்தக்கூடியதும், இதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டாலே, உடம்புக்குள்ளே உள்ள அந்த நெட்வொர்க்கும் மூளைக்கான அது கனெக்ஷனும் கரெக்டாக இருந்துட்டாலே பல விஷயங்கள் வந்து தானாக வந்து உடம்பு வந்து சரி பண்ணிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த காப்பர் அப்படின்ற ஒரு மினரல் வந்து செய்யுதுங்க. அந்த காப்பர் வந்து இந்த பீட்ரூட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இதில் உள்ள கெட்ட விஷயங்கள் என்னென்ன? ஆக்சலேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பீட்ரூட்டில் இருக்குது. இந்த ஆக்சலேட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள், கிட்னி ஸ்டோன் அடிக்கடி உருவாகக்கூடிய தன்மை உள்ளவர்கள் வந்து இந்த வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் உள்ள ஆக்சலேட் வந்து அந்த விஷயத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பண்ணும். அப்புறம் கால்சியத்தை உடல் உறிஞ்சக்கூடிய விஷயத்தில் வந்து இது இடையூறு செய்யக்கூடியது. இது சில பேருக்கு அளவுக்கு அதிகமாக வந்து பீட்ரூட்டை பீட்ரூட் எவ்வளோ சாப்பிட்ணும் அதை பற்றி வந்து நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயோ இல்லை தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ்லேயோ இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது வந்து நல்லது. அதுக்கப்புறம் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இதை வந்து கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா இதில் நைட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம், இது வந்து அடல்ட்டு ஆளுங்களுக்கு தான் வந்து இது செட் ஆகும். குழந்தைகளுக்கு அது செட் ஆகுது. 1 வயசுக்கு தாண்டியவர்கள் வந்து இந்த பீட்ரூட்டை வந்து சாப்பிட்லாம். இப்போ நைட்ரேட் வழியாக தான் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று வந்து, நைட்ரிக் ஆசிட்ல நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உடலுக்குள்ளே உருவாக்கப்படுது. ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களும் லோ பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களும் இது சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது பிளட் ப்ரெஷரை வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது, பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுது. அந்த மசில் சென்ஸ் எல்லாம் சமாதானம் பண்ணி இது பண்ணி அதை சீர்படுத்துது இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரெஷர் வந்து என்னென்னா கம்மியாகும். ஆல்ரெடி உங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷராக இருந்தால் பீட்ரூட்டை அதிகமாக சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணலாம். பீட்ரூட்டை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 136 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த நைட்ரேட் அப்படின்ற விஷயம் வந்து 6.4லேருந்து 12.8 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவது நல்லது. அதாவது ஒரு கப்பில் வந்து 136 கிராம் பெர் டே வந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு 150 கிராமோ 100 கிராமோ நீங்கள் சாப்பிட்றது வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. இல்லைன்னா வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டா கூட போதும். இதோடைய முழு பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஜூஸாக குடிக்கிறீங்கன்னா நீங்கள் 200 ml வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இது குடிக்கிறதுனால என்னென்னா, சில பேருக்கு யூரின்லேயோ டாய்லெட் போகும்போதோ கொஞ்சம் சிகப்பு கலரில் வரும்போது அது பிளட்டு கலந்து வருது அப்படின்னு நீங்கள் தவறாக வந்து நினச்சிட வேண்டாம். அதனால் வாரத்தில் 2 முறை இல்லை குறைந்தபட்சம் 1 முறை வந்து பீட்ரூட் சாப்பிடுவது வந்து நல்லது. அதுக்கப்புறம் வந்து இது டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 61 இருக்குது. 61 அப்படின்றது மீடியம், கம்மியும் கிடையாது ஜாஸ்தியும் கிடையாது. அதனால் இது அளவாக வந்து வாரத்தில் 1 முறை வந்து இதை சாப்பிடுவது வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இது பண்ணுறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது நல்லது. ஆனால் அந்த குவான்டிட்டி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கிளைசிமிக் லோடு அப்படின்றது வந்து 5-6 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க வந்து சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப சிவியர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டாக்டர் ஆலோசனையோடு வந்து இதை சாப்பிடுவது வந்து நல்லது. அடுத்தது வந்து IBS, இரிட்டபிள் போவல் மூமெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் இருக்கிறவங்க, இந்த IBS அப்படின்னு இருக்கிறவங்க வந்து வயிற்றில் வந்து ஒரு விதமான எரிச்சல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து இந்த பீட்ரூட்டை வந்து சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, இல்லை குறைந்த அளவில் வந்து சாப்பிடுவது வந்து நல்லது. அதுக்கடுத்து வந்து இதில் டோட் மேப்ஸ், TODMAPS அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. டோட் மேப்ஸில் நிறைய இருக்குது. பீட்ரூட்டில் இருக்கிறது என்னென்னா ஃப்ரக்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்.
இது வந்து இந்த கட்டில் இருக்கிற நல்ல பாக்டீரியா இருக்கு இல்லையா, நம்ம கட்டில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது, இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுக்கான உணவுப் பொருளாக இருக்குது. இந்த நார்ச்சத்து அப்படின்றதுல டயட்ரி ஃபைபர் வந்து இந்த பீட்ரூட்டில் அதிகம் இருக்கிறதுனால அதில் குறிப்பிட்ட இந்த ஃப்ராக்டன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வயிறு வந்து அஜீரணம் பண்ணாததை, ஆனால் கட்டில் உள்ள பாக்டீரியாவுக்கு அது மிகச்சிறந்த உணவுப் பொருளாக இருக்கும். சில பேருக்கு இந்த கட் பாக்டீரியா ஹெல்த்தியாக இல்லைன்னாக்கா இது வந்து ஜீரணத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இது வந்து அஜீரண கோளாறுகளை தீர்க்கக்கூடியது. இந்த பீட்ரூட்டு மலச்சிக்கல், மூலம், இந்த மாதிரியான விஷயங்கள், கான்ஸ்டிபேஷன் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம், அப்புறம் பித்தவாந்தி எடுப்பவர்கள், இரத்த சோகை உள்ளவர்கள், இவங்க எல்லாருக்குமே இது வந்து பியூட்டிஃபுல்லான அருமையான மருந்தாக வந்து இது செயல்படுதுங்க. இது ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது. ஏன்னா எனர்ஜி நிறைய கொடுக்கக்கூடிய விஷயன்றனால எல்லா செல்களையுமே எல்லா சுரப்பிகளையுமே இது ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் இது எதோட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு, இப்போ ரத்த சிவப்பணுக்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா பீட்ரூட் சாப்பிட்லான்னு. ஆனால் இதுவே வீரியமிக்கதாக ஒன்று, நிறைய வந்து ரத்தம் ஊறணும், ஹீமோக்ளோபின் அதிகரிக்கணும், இரும்பு சத்து உடலுக்கு சேரணும்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட கொஞ்சம் லெமன் ஜூஸை சேர்த்து வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா இது 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான சக்தியை வந்து வேலை செய்யும் திறனை வந்து அதிகப்படுத்தும். அதிகமான ரத்தம் குறைந்த நாட்கள்லேயே ஊறுறதுக்கு, அப்படியே பீட்ரூட் ஜூஸை அப்படியே குடிக்கிறத விட அது கூட ஒரு கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸை வந்து கலந்து வந்து சாப்பிடுங்க. அப்புறம் இது வந்து தோல் சம்பந்தப்பட்ட அந்த அரிப்பு, அந்த மாதிரியான விஷயம், தோல் புண்கள், தோல் விஷயம்க்கு வந்து மிகப்பெரிய மருந்து பொருள். இதை அப்படியே கூட இந்த ஜூஸை எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா படிகாரத்தை பொடி பண்ணி இதையும் அந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவுனீங்கன்னா அது மிகப்பெரிய அரிப்புக்கான, மற்ற விஷயம், தோல் வியாதிகளுக்கான நிறைய பேருக்கு வந்து அது ரெமிடியாக வந்து தீர்வாக வந்து அது பலன் அளிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீப்புண்ணில் கூட இந்த ஜூஸை வந்து எடுத்து தடவக்கூடியவர்கள் இருக்காங்க. அதுவும் நிறைய பேருக்கு நல்ல எஃபெக்டை வந்து கொடுத்துருக்கு. இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் தேன் கலந்து சாப்பிடும்போது அல்சர் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய மருந்து பொருளாக அது குணமாவதற்கான நிறைய நல்ல விஷயங்களை அது பண்ணுதுங்க. அதுக்கடுத்து இந்த பீட்ரூட் கூட வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிட்றதுன்றது வந்து மிகப்பெரிய காம்பினேஷனுங்க. இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்னியோட ஹெல்த்து, கிட்னியை க்ளீன் பண்ணக்கூடியது, பித்தப்பையை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ரேரான உணவுப் பொருளில் தான் இருக்குது. அந்த பித்தப்பையை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயமும் சிறுநீரகத்தை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயமும் இந்த வெள்ளரிக்காயோடு சேர்ந்து பீட்ரூட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம சொன்ன பீட்ரூட்டோட கேரட் இணையும் போதும் அது உடலுக்கு மிகப்பெரிய சத்து பொருளை வந்து அது அமைது. அதை சாதாரணமாக நம்ம வந்து கூட்டு பொரியல் மாதிரி விஷயத்தில் வந்து செஞ்சு அடிக்கடி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இப்போ நம்ம சொன்ன காம்பினேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உடலுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இந்த பீட்ரூட்டில் ஒரு 100 அல்லது 130 கிராம் நம்ம டெய்லி சாப்பிட்லான்னு சொன்னோம் இல்லையா, இதில் என்னென்ன இருக்குன்னா வாட்டர் கண்டென்ட் 87% இருக்குங்க. வாட்டர் கண்டென்ட்னா நீர்ச்சத்து 85-90% இருக்கிற காய்களை கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஹைட்ரேட்டடாக இந்த உடம்பை வச்சுருந்தாலே பல வியாதிகள் வந்து குணப்படுத்தப்படும். இதனால் இது 87% நீர்ச்சத்து உள்ளது. அதே மாதிரி குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது, அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. அதனால தான் இது வந்து கலோரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா 60 கலோரி தான் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். அதனால இது உடம்பு வெயிட்டு போடாது, அதிக அளவுக்கான உடல் எடையை குறைக்கக்கூடிய வல்லமையும் உண்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன, நம்ம பீட்டானின் பற்றி சொன்னோம் இல்லையா, அது தசை அணுக்களையும் போயிட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணி சாஃபன் பண்ணி அதை வந்து அமைதிப்படுத்துதுன்னு. இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அமைதிப்படுவதோட எல்லா உடல் உறுப்புகளும் அமைதியாக அதனோட வேலையை செய்கிறதுனால மென்டல் ஹெல்த், நமக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன் எவ்வளோ இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய வேலையை இன்டைரக்டாக இது பண்ணுது அப்படின்ற விஷயத்தை வந்து இன்றைக்கி வெளிநாட்டு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு சேடாக இருக்கீங்க, ஒரு மூடு இல்லாமல் இருக்கீங்க, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா ஒரு கப்பு பீட்ரூட்டை சாப்பிட்டு பாருங்கள், நல்லது நடக்கும், ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு இது நாளடைவில் சாப்பிட்டுட்டு வரும்போது மென்டல் ஹெல்த்துன்றது தான் மிக மிக முக்கியம். அந்த மைண்டை சாஃபன் பண்ணி மென்டல் ஹெல்த்துக்கு இது மிகப்பெரிய நன்மை செய்யுது. அடுத்து ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.